பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, உங்களை இப்படியாக நாள்தோறும் சந்திப்பது அதிக சந்தோஷம். ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை சந்திக்கும்படியாக, அவர்கள் ஒவ்வொருத்தருந்தும் ஒவ்வொரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்கிறார். கடந்த காலத்தில் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டுடலாம், நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. அவங்க என்னை பற்றி இப்படி சொல்கிறாங்களே, இவங்க இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, அதே நினச்சி உங்களை நீங்கள் நடைபெணமாக ஆக்கி கொள்ளாதீங்க. சரியான முட்டாள்தனம். ஏசப்பா அவங்கள ஏற்றுக்கொள்கிறாங்க, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாங்க, ஏசப்பா நீங்கள் செஞ்ச தவறுகளெல்லாம் பெருசுப்படுத்த மாட்டாங்க. அதை முதுகு பின்னால் போட்டேன் மகனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க, தட்டி கொடுக்குறாங்க. எத்தனை பாதைகள் அடைக்கப்பட்டாலும், எவ்வளோ கோடிகளை இழந்து போனாலும், எவ்வளோ வேலை போனாலும், அவர் நான் உனக்கு புது பாதையை உண்டாக்குவேன்ப்பான்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார், உருவாக்கிட்டே இருக்கிறார், நமக்கு வழி உண்டாக்கிட்டே இருக்கிறார். எத்தனை முறை விழுந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கிறார், நம்மளை பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். நம்மை விட பலமானவர்கள், அறிவானவர்கள், திறமையானவர்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறாங்க. பெரிய காரியங்களை செஞ்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவாங்கலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான்னு நம்மளை தள்ளி போட்டிருந்தாங்க, தள்ளி வச்சுருந்தாங்க. நம்ம முன்னேறி போய்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில். அப்போ அவங்க ஆச்சரியப்படுவாங்க. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறத அவர் நிச்சயமாக காமிப்பார். உங்கள் கூட ஆண்டவர் இருக்காருன்னா அதை எல்லாருக்கும் காமிப்பார்.
எப்படி காமிப்பார்? ஆசீர்வாதங்களை தருவார், சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், வீட்டை கொடுப்பார், உயர்வுகளை வாழ்க்கையில் கொடுப்பார், எல்லார் மத்தியிலும் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். உங்களோட போட்டி போடவே முடியாது, உங்களை தள்ளிவிடவே முடியாது, உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கான சரியான அடையாளம். பிரியத்துக்குரியவர்களே, எனவே நீங்களும் கூட சந்தோஷமாக இருங்கள். நம்ம நிகழ்ச்சியில் தினமும் பாருங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, மார்க் 10:48 சொல்கிறது, அவனை பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள், அவனோ முன்னிலும் அதிகமாக சுத்தமிட்டான். இங்கே கண்கள் தெரியாத ஒரு மனிதன் ஒரு அசத்தலான பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்குறார். அவர் கண் பார்வை கிடைக்கட்டும்னு சொல்லி சத்தம் போடுறாரு, இயேசுவை நோக்கி கூப்பிடுறாரு. மக்களோ, டேய் சும்மாடா, வாயப்பொத்துடா, உனக்கு என்னடா சத்தம் போடுற வண்டி எடுக்கு, அமைதியாடான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட போட இவர் இன்னும் அதிகமாக ஆண்டவரை கூப்பிட்டாரா, இறுதியில் வெற்றியை அடைந்தார், கண்களையும் பெற்றுக்கொண்டாராம். அப்படியே வாழ்க்கையிலும் எப்போ நல்ல காரியங்களை செய்யணும், எப்போ நீங்கள் நல்லா படிக்கணும், இல்லை நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், நல்ல ஊழியம் பண்ணணும், இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி நீங்கள் சாதிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எங்கேருந்து அது வந்துடுவாங்க. ஏய் சும்மாடா, இது செய்யக்கூடாதான்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. ஆனால் இங்கே இந்த மனிதரை போல நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் தடுக்கப்படுகிறீர்களோ, நெருக்கப்படுகிறீர்களோ, ஒடுக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு சத்தம் போடுங்க, அந்த அளவுக்கு அதிகமான முயற்சி எடுங்க. ஆண்டோட துணையோடு இவங்களெல்லாம் கண்டு பயப்படாமல் முன்னேறி போயிட்டே இருங்க. அப்பொழுது கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தருவார். யாரெல்லாம் உங்களை பார்த்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களாம் வெக்கப்பட்டு போவாங்க, அவங்களாம் காலில் வந்து விழுவாங்க. கர்த்தர் உங்களை ஆயிரமாய் அதிகரித்து கொண்டே இருப்பார். நீங்கள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஆனால் பயந்து ஒதுங்கிட்டீங்கன்னா ஒன்றுமே பெற மாட்டீங்க. என முயற்சி எடுங்கள், அதிகமாக எதிர்ப்பின் மத்தியில் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக்க நன்றி. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகவும் 15ஆம் அதிகாரம், இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் நம்பர் 15, அங்கே நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துலேருந்தும் ஒன்று கற்றுக் கொடுப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மனுஷங்களும் ஒன்று கற்றுக் கொடுக்க முடியும்னா பைபிளில் ஒவ்வொரு சம்பவம் கூட நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்க முடியும். இந்த வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுக்க முடியும். அதை பிடிச்சிக்கிட்டோன்னா வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். பாருங்கள், யாத்திரையாகவும் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவங்க ஃபஸ்ட்டு அந்த செங்கடலேருந்து வெளியே வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக வந்தாங்க. நீண்ட காலமாக அவங்களுக்கு இருந்த எதிரிகளாகிய அந்த பார்வோன் மற்றும் அவருடைய சேனைகள் அந்த தண்ணீரில் மூழ்கி அப்படியே இல்லாமலே போயிட்டாங்க. எதிரிகளே இல்லாமல் போயிட்டாங்க, பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சு. இனி அவங்களுக்கு பயப்படுங்கிற அவசியமே இல்லாத ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷன் ஆண்டு கொடுத்தார். மிரியும் தலைமையில் எல்லோரும் ஆடி பாடி சந்தோஷமாக அவங்க வந்தாங்க. அந்த பாதையில் அப்படி சந்தோஷமாக வரும்போது சூர் வனாந்திரம் வருது. ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம், ஒரு ஆடல் பாடலுக்கு அப்புறம், ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு அப்புறம் அவங்க சூர் வனாந்திரத்துக்கு வராங்க. சூர் வனாந்திரம் அவங்களுக்கு காத்திருக்குது. அங்கே வந்த பிறகு அவங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிடுது. 3 நாள் அவங்க தண்ணீர் இல்லாமல் நடந்தாங்களாம். அப்போ எவ்வளோ தாகம் எடுத்திருக்கும், சின்ன பிள்ளைகள் எப்படி கதறி இருப்பாங்க, வயசானவங்க எவ்வளோ தடுமாறி இருப்பாங்க, எவ்வளோ ஹார்ட்ஷிப் வந்திருக்குங்கிறதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஒரு பக்கம் தண்ணீர் அதிகமாகி அந்த எதிரி சேனைகள் தண்ணீரால் அழிக்கப்பட்டது. இப்போ அந்த தண்ணீர் சுத்தமாக இல்லை, அதனால் அங்கே பிரச்சனை. அங்கே தண்ணீர் அதிகமாக இருந்ததுனால எதிரிகள் அழிக்கப்பட்டாங்க, இங்கே தண்ணீர் இல்லாதனால அதிக வேதனைப்பட்டாங்க. இதிலிருந்து நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் ஒரு பெரிய வனாந்திரம் காத்திருந்தது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்ற பிறகு, மிகப்பெரிய உயர்வுகளை பெற்ற பிறகு, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கலாம், நிறைய சம்பளம் கிடைக்கலாம், பெரிய ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபம் கிடச்சிருக்கலாம், ஒரு பெரிய சொத்து, உதாரண சொத்தை திடீர்னு விற்று நிறைய லாபம் கிடச்சிருக்கலாம், என்றைக்கோ இன்வெஸ்ட் பண்ணி போட்டால் நிறைய காசு கிடச்சிருக்கலாம், ஆண்டவர் நல்லவர்னு சொல்லி நீங்கள் துதிச்சு சந்தோஷமாக இருக்கலாம். திடீர்னு பார்த்தா அடுத்தாப்பில் ஒரு பிரச்சனை வந்துடும், ஒரு சூர் வனாந்திரம் வந்துடும், ஒரு கஷ்டம் வந்துடும், ஒரு வியாதி வந்துடும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்போது 3 நாட்கள் இவங்க கஷ்டப்பட்டது மாதிரி ஆண்டவர் அந்த 3 நாள் அவங்களுக்கு குறிச்சிருந்தார், இவங்க தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கும் 3 நாட்கள் இல்லைன்னா 30 நாட்கள் நமக்கு அந்த குறிப்பிட்ட வியாதி, குறிப்பிட்ட பலகீனம்,
குறிப்பிட்ட நெருக்கம், பிள்ளைகள் நிமித்தமாய் நெருக்கம் வந்து நம்மளை எதிர்பாராத விதமாக நெருக்கம். நம்ம இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றுக்கிறோம், இவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருக்கு, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், நமக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது சமுதாயத்தில், போகிற வர இடங்கள்லாம் எல்லோரும் என்னை கும்பிடுறாங்க, போகிற வர இடத்துல இவ்வளோ மரியாதை இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, அப்படி நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. உடனே சூர்வனாந்திரம் வந்துடும். வாழ்க்கை என்பது இதுதான். மேடு பள்ளங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு உயர்வு இருக்குன்னா ஒரு தாழ்வு இருக்கும், ஒரு தாழ்வு இருக்குன்னா ஒரு உயர்வு இருக்கும். கர்த்தர் வந்து நம்மளை பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகிறார். வெறுமனே உயர்வு, வெறுமனே வெற்றி, வெறுமனே ஆசீர்வாதம் அப்படின்னா நம்ம காலப்போக்கில் பெருமை உள்ளவர்களாக நேபுகாத் நேஸ்தாரை போல நாம் மாறிவிடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு அபாயம் இருக்கிறது. கடவுளை மறப்பதற்கும் அவரை விட்டு தூரப்பதற்கும் ஒரு அபாயம் இருக்கிறது. மனிதனுடைய சுபாவமே எல்லாம் அவருக்கு சாதகமாய் மாறிவிட்டால், எல்லாம் திருப்தியாக கிடைத்து விட்டால், எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று விட்டால் அவன் கடவுளை மறந்து விடுவான், தூர போய்விடுவான் என்று இந்த பைபிள் அழகாக பல மனிதர்களின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பணம் கையில் வந்த உடனே, வீடு கிடைச்ச உடனே, வாழ்க்கையில் உயர்வு கிடைச்ச உடனே மனிதருக்குள்ளே பெருமை வந்துவிடும், மனிதருக்குள்ளே ஒரு விதமான அகம்பாவிதம் வந்துவிடும், என்னை யாரும் அசைக்க முடியாது என்கிற எண்ணங்கள் வந்துவிடும். அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வாழ்க்கையில் இனிப்பையும் கொடுக்குறார் ஆண்டவர், கசப்பையும் கொடுக்குறார். கொமட்டி காய்களை நாங்கள் சாப்பிட்டோன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்க. கொமட்டி காய்கள் உடம்புக்கு நல்லது இல்லையோ, நல்லதான்னு சொல்லி தெரில. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு பாவக்காய்களையும் சாப்பிட கொடுத்தார். ஏனென்றால் அதுதான் நல்லது. கசப்பான மாத்திரைகள் தான் நமக்கு சில நேரங்களில் சுகத்தை கொண்டு வருகிறது. ஏன்னா மேடு பள்ளங்கள் இருக்கும். அதுக்காக ஆண்டவர் நம்மளை வெறுத்துட்டாரு, ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு அப்படி நாம் நினச்சாலும் தப்பு, முட்டாள்தனம். எதிரிகளும் நம்மளை பார்த்துட்டு இவனுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, இவன் குடும்பத்தில் இந்த வியாதி வந்துருச்சு, இவனுக்கு இந்த பொருளாதார நஷ்டம் வந்துருச்சு, வீடு அப்படியே கட்டாமலே கிடக்கு, பெயிண்ட் அடிக்காமலே கிடக்கு, இல்லைனா அவனுக்கு அப்படியே இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு, அவன் கதை முடிஞ்சிருச்சு போலுக்கு அப்படின்னு நினச்சாங்கன்னா எதிரிகளும் ஏமாந்து போயிடுவாங்க. இது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். நம்மளை வந்து சரிப்படுத்துறதுக்காக, அவரை விட்டு தூரமாக போகாமல் நம்ம இருக்கணுங்கிறதுக்காக சில டிங்கரிங் ஒர்க்கெலாம் ஆண்டர் பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் அதை எதிரிகள் பார்த்துட்டு இவங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்கன்னா அவங்க ஏமாந்து போயிடுவாங்க. அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இவர்களுக்கு 3 நாள் தண்ணீர் இல்லாமல் அந்த நாட்களை குறிக்கிறாரு. அது நிறைவேறுது. இவங்க ரொம்ப ஹார்ட்ஷிப்ஸை அனுபவிக்கிறாங்க. அதனால் அவங்க தண்ணின்னு சொல்லி தேடி அலைகிறாங்க. தண்ணியுடைய அருமையை, அந்த முக்கியத்துவத்தை, அது இல்லாட்டா வாழ முடியாது என்கிற கசப்பான உண்மையை அவங்க அறிந்து கொள்கிறாங்க. தண்ணீர் என்பது எவ்வளவு எசென்ஷியலாக இருக்குது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறாங்க. 3 நாளாக அப்படியாக நடந்தார்கள் என்று நான் காண்கிறோம். 3 நாள் சவுல் பவுலாக மாறுறதுக்கு உபவாசம் செஞ்சார். இரவும் பகலும் அவர் அப்படியே தண்ணீர் சாப்பிடாமல் உபவாசம், கடும் உபவாசம் செய்தார்லாம் பைபிளில் இருக்குது. 3 நாள் ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் தான் உயிரோடு எழுப்பினார் என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அதில் 23ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் மாராவிலே வந்தபொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததுனால அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். அப்போ கடைசியில் தண்ணி கிடைக்கிது, ஆனால் அது வந்து கசப்பான தண்ணீராக இருக்குது, குடிக்க முடியல. தண்ணி தான், ஆனால் அது குடிக்க முடியல, கசப்பாக இருக்குது. அப்போ அவங்க தாகம் தீர்க்கப்படாது, அவங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படாது. சின்ன பிள்ளைகளுக்கு கசப்பை கொடுக்கவே முடியாது. அவங்களுக்கு சாப்பாடு, சின்ன பிள்ளைகளுக்குன்னா சாப்பாடு கொடுக்க ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு எது பிடிக்குதோ தான் கொடுக்க முடியும். கசப்பான தண்ணியை கொடுத்தா அவங்க குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அது தாங்க முடியல. ஒன்றும் தண்ணி இல்லை, இப்போ தண்ணி கிடச்சிருக்குது, அது கசப்பாக இருக்குது, மாறா பேரை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று நான் காண்கிறோம். இந்த பிரச்சனையை இந்த ஜனங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, மோசே எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுக்கு தண்ணி இல்லைங்கிறது வந்து ரொம்பவும் வருத்தமான ஒரு விஷயந்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, 3 நாள் தண்ணி இல்லாமல் இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் தண்ணி இல்லாமல் இருக்குது அழுதுன்னா அது அப்படியே உள்ளத்தை உடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சூர் வனாந்திரம் எவ்வளவு பெரிய வலிமையான மனிதனாக இருந்தாலும் அவளை அசைத்து பார்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை போலவே இன்றைக்கு எத்தனையோ லட்சம் கோடி விசுவாச பிள்ளைகளுக்கு சூர் வனாந்திரம் வருகிறது, தட்டுப்பாடுகள் வருகிறது, பணத்தட்டுப்பாடுகள். இவர்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வந்தது போல பணத்தட்டுப்பாடுகள் வருகிறது, அன்பு தட்டுப்பாடுகள் வருகிறது. குடும்பத்தில் அன்பு அவர்களுக்கு போதுமான அளவு கிடைப்பதில்லை. சமீபத்தில் ஒரு ஐயா, அவங்க நம்ம முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. அப்போது அந்த முதியோர் இல்லத்தில் அவங்க விருப்பமோடு வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்க, நீர் முதியோர் இல்லத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு கேவலமாக இருக்குது, உங்களை சரியாக கவனிக்கலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேவலமாக
பேசுகிறாங்க, அதனால தான் அவர் அங்கே போயிட்டான்னு சொல்லி. அதனால் நீ வாரும், ஊருக்கு வாரும். அவங்க அந்த ஐயாவை ஊருக்கு கூப்பிட்றாங்க. எதுக்குன்னா நன்கு கவனிக்க வேண்டும். அப்பா நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றல்ல, ஊரார் இப்படி பேசுகிறாங்க, அதனால் நீர் வாரும், வீட்டுக்கு வாரும்னு சொல்லி கூப்பிட்டாத சொல்லி கேள்விப்பட்டேன், வருத்தப்பட்டேன். பிரித்துக்குரியவர்களே, அங்கே அன்பு தட்டுப்பாடு இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் அன்பு தட்டுப்பாடு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே அன்பு தட்டுப்பாடு இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறதே கிடையாது, அன்பாக பேசுகிறதே கிடையாது, தட்டி கொடுக்கறதே கிடையாது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையில் அன்பு தட்டுப்பாடு இருக்கிறது. பெற்றோர் ஒரு மூலையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் ஒரு மூலையில் செல்ஃபோனை வச்சுருக்கோம். நண்பர்கள் மத்தியில் அன்பு தட்டுப்பாடு. இன்றைக்கி அன்பு தட்டுப்பாடு இருக்கலாம், இல்லைன்னா பண தட்டுப்பாடு இருக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பண தட்டுப்பாடு, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. குடும்ப தலைவர்களுக்கு பண தட்டுப்பாடு, ஐயோ இதுக்கு என்ன காசு, அதுக்கு என்ன காசு. இவர்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வந்தது போல இன்னைக்கு எத்தனையோ பேர்களுக்கு எவ்வளவோ தட்டுப்பாடுகள் இருக்குது. சுகத்துக்கு தட்டுப்பாடாக இருக்குது. நல்லா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, எல்லாம் இருக்கிற சாப்பிட முடியல, ஏன்னா உடம்புல பலகீனமாக இருக்குது, நெஞ்சுக்குள்ளேயே நிற்கிது. அங்கே சுகத்திற்கு தட்டுப்பாடு. இந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், இந்த டாக்டரை போடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம், காலையில் இன்னைக்கு கூப்பிட்டு போங்க, டிரைவருக்கு சொல்லிட்டீங்களா, காசு எடுத்து வச்சுட்டிங்களா, அந்த டாக்டர்கிட்ட யார்கிட்ட மூலமாக சொல்லணுமா. அங்கே சுகத்திற்கு தட்டுப்பாடு இருக்கிறதுனால அவங்க கலங்கி போய் நிற்கிறாங்க. எங்கே போகணும், என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தட்டுப்பாடு வாழ்க்கையில் வருகிறது. இவர்களுக்கு வெறும் தண்ணீர் தட்டுப்பாடு தான், ஆனால் அதை விட மேலான தட்டுப்பாடுகள் எல்லாம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உடனே முறுமுறுக்கிறாங்க. என்ன கடவுள் இவர், என்ன மோசே நீர், என்ன தலைவர், எங்களை எங்கே கூட்ட வந்தீங்க, தண்ணீரில் உங்களுக்கு தெரியலையா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக ஆண்டவரையும் மோசையும் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் படுகிற பாடு, அந்த தட்டுப்பாடு அவர்களை வேதனைப்படுத்துங்கிறதுங்கிறது உண்மைதான். அதுக்காக அது தண்ணி வேணுங்கிறதுக்காக கடவுளை உடனே கேவலமாக பேச முடியுமா? அவங்க பேசுகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால், 3 நாளைக்கு முன்னால் தானே உங்களுடைய எதிரிகளை அவர் அழிச்சார், நிரந்தரமான தீர்வை கொண்டு வந்தார், செங்கடலே 2ஆய் பிளந்து அவ்வளோ பெரிய ஒரு அதிசயத்தை செய்து, அது அவங்களுக்கு மறந்து போச்சு. இப்போ எங்களுக்கு தண்ணீர் இல்லை, தட்டுப்பாடு இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு கேவலமாக பேச ஆரம்பிச்சாங்களாம். இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பிலீவர்ஸ், பெரும்பான்மையான விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையில் தட்டுப்பாடு வரும்பொழுது கடவுளையும் தாங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபைகளையும் ஊழியக்காரர்களையும் என்ன அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுவதை பார்க்கிறோம். அது தட்டுப்பாடுகள் அவர்களை தலைகுனிய வைக்கிற பொழுது, அங்குங்குமாய் அலைந்து திரிய வைக்கிற பொழுது, அவர்களை சோர்ந்து போக வைக்கிற பொழுது அது கோபமாக மாறுகிறது. உடனே கடவுளை, ஆண்டவர் அவங்க கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னை அவமை தேடி நான் என்னத்தை கண்டேன், சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன், உண்மை உத்தமமாக இருந்து என்னத்தை கண்டேன், என் பிள்ளையை பார்த்து சொல்கிறேன் ஜோம்னு என்னத்தை கண்டேன். நிப்பாட்டு, ஒன்றும் நமக்கு கிடைக்கிறது இல்லை, இந்த ஆண்டவர் நமக்கு ஒன்றுமே தருதில்லை. இது ஒரு தவறான ஒரு காரியம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இப்படி நம்ம முறுமுறுத்தோம் என்றால் ஆண்டவருக்கு அது மன வருத்தத்தை ஏற்படுத்தும், மன தாங்களை ஏற்படுத்தும். கடந்த காலங்களில் ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தாரே, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்தாரே, எத்தனையோ முறை மரணத்துக்கு தப்புவித்தாரே, பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவித்தாரே. விடமாட்டேன்னு சொல்லி நெருக்கினவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்களே. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, வீடு கொடுத்துருக்கிறாரு, வேலை கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு தட்டுப்பாடு வந்துருச்சு, சரி பரவாயில்லை, இதை ஆண்டவர் மாற்றுவார். ஏசப்பா எனக்கு அங்கெல்லாம் உதவி செஞ்ச நீங்கள் இதுலேயும் உதவி செய்யுங்க, இந்த தட்டுப்பாடே நீங்கள் நம்ம கேட்கலாமே. அதை விட்டு விட்டு ஏன் ஆண்டவருக்கு விரோதமாய் மனத்தாங்கள் கொள்ள வேண்டும், ஏன் ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் பேச வேண்டும், உதடினாலே யோபுடைய மனைவியை போல ஏன் ஆண்டவரை கேவலமாய் பேச வேண்டும், சீமையை போல ஏன் நாம் தூசிக்க வேண்டும், கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே நம்ம சிந்திக்க வைக்கின்ற காரியம். நேற்றைய இடத்துல ஒரு அண்ணன் கூப்பிட்டாங்க, நம்ம ஊழியத்தில் இருக்காங்க, என்னை மிகவும் நேசிக்கிற அண்ணன், நானும் அவர்களை நேசிக்கிறேன். அவங்க அடிக்கடி ஃபோனில் கூப்பிட்டு ஆலோசனை கேட்பாங்க. அவங்க என்னோட எவ்வளோ பெரியவங்க, மேடு பள்ளங்களை பார்த்தவங்க, ஊழியக்காரங்கிற ஒரே காரணத்தால் என்னை கூப்பிட்டு முக்கியமான காரியங்களுக்கெல்லாம் ஆலோசனை கேட்பாங்க. அப்போது அவங்க அன்றைக்கி பேசியிருக்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு மனைவிக்கும் சண்டையாக வருது, என் மனைவி எல்லார்ட்டையும் போய் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறா. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறா, என் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் கெட்டவாத சொல்லி என்ன திட்டுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் சொன்னேன், இது பொய்யான கம்ப்ளைண்ட்லானே, நீங்கள் என்னைக்கு கெட்டவாத பேசுனீங்க, அப்போ ஏன் அவங்க போய் இப்படி பொய்யா சொல்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை பாஸ்டர், இந்த 2 வருஷமாக, கடந்த 2 வருஷமாக எனக்கு அப்பப்போ கொஞ்சம் வாயில் கெட்டவாத வருது அப்படின்னாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுனால இவ்வளோ வருஷம் என் வாழ்க்கை நான் கெட்ட வார்த்தையே பேசுனது கிடையாது. இப்போ 2 வருஷமாக எனக்கு கெட்டாவத்தை வந்துடுது. அவள் சேட்டை பண்ணும்போது அவளை கெட்டாவ சொல்லி திட்டிடுவேன், அவளை என்னை கெட்டாவ சொல்லி திட்டுறான், நானும் அவளை கெட்டாவ சொல்லி திட்டுறேன். அப்படிதான் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு.
டீசெண்டாக இருக்கிறவங்க பாஸ்டருங்க கையெடுத்துக்க முடியும். வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ மரியாதை கவனிக்கிறேன். மிக அருமையான மக்கள், மெயின் மக்கள். ஆனால் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அந்த நெருக்கம், குடும்பத்தில் காணப்படுற கசப்பு, சொந்த மனைவியே இப்படி வேதனை ஏற்படுத்துறதுனால, முள்ள ஏற்படுத்துறதுனால, அந்த கோபத்தின் வெளிப்பாடாக கெட்ட வார்த்தையாக எனக்கு வாயில் வருதுன்னு சொன்னாங்க. இதுதான் இங்கே பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது, நிறைய கோபம் வரும்போது அவன் கோவப்படுறான். கோபத்தில் அவன் தாறுமாறாக பேசுகிறான், கெட்ட வார்த்தைகள் வாயில் வருது. அதிர்ச்சி அடைஞ்சான்னு சொன்னேன், எனக்கு கெட்ட வார்த்தையே வர வேண்டாம், யாதொரு கெட்ட வார்த்தையும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று வார்த்தை சொல்கிறது என்று சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், யார் டென்ஷன் ஆக்கினாலும் கெட்ட வார்த்தை சொல்லணுமா? இல்லை பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது ஏதாவது ஒருத்தர் பண்ணுறாங்க, ஏய் அந்த அப்படி சொல்லிட்டு உடனே கெட்ட வார்த்தையை பேசுவாங்க. கோபத்தை உடனே யாருன்னே தெரியாது எப்படி கையை எப்படி நீட்டுவாங்க, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க, சண்டைக்கு போவாங்க, அடிக்க போவாங்க. இதெல்லாம் கட்டுப்பாடு இழந்த தன்மைகள். ஒரு வண்டி ஓடும் பொழுது ஒரு டயர் அப்படி கலந்து ஓடினா எப்படி இருக்கும், அப்படி தான் கெட்ட வார்த்தை பேசுகிறது. அப்படி தான் முன்ன பண்ணவங்களை பார்த்து தூஷிக்கிறது, கேவலமாக பேசும். ஒவ்வொரு டயராக ஓடும், வண்டி நின்று போயிடும், சாபம் வந்துடும். நிறைய மனிதர்கள் இதே மாதிரி கோபம் வரும் பொழுது, அவர்கள் தட்டுப்பாடுகள் வருகிற பொழுது, ஃப்ரஸ்ட்ரேஷன் நிமித்தமாக அவங்க டயர்லாம் கலந்து ஓடுது. அவங்க கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க, தூஷிக்கிறாங்க, கடவுளை தூஷிக்கிறாங்க, கூட இருக்கிறவங்கள தூஷிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. இதுக்குரியவர்களே, கவனமாக இருப்போம். எவ்வளோ கஷ்டம் வரட்டும், எவ்வளோ தட்டுப்பாடுகள் வரட்டும், அதனால் நம்ம கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், நிதானத்தை இழக்க வேண்டாம், இந்த மாதிரி தாறுமாற நம்ம பேச வேண்டாம் என்று ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். பிரியத்துக்குரியவர்களையும் பாருங்கள், 24. அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முன்முறுத்து எண்ணத்தை கொடுப்போம் என்றார்கள். 25. மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராக மாறிற்று. மோசையும் இதே பிரச்சனை சந்திக்கிறார். அவருக்கும் 3 நாளாக தண்ணீர் இல்லை. எல்லாருக்கும் தண்ணீர் இல்லை. மோசைக்கு தண்ணீர் இருந்துச்சா? இல்லை, அவருக்கும் தண்ணீர் இல்லை. அவர் தலைவர் தான், ஆண்டவரோடு முகமுகமாக பேசுகிறவர் தான், ஆண்டவருடைய தண்ணீரற்ற தீர்க்கதரிசி தான். பட் he also faced the same heat, the same problem. He also had the thirstiness. அவர்கிட்ட போய் மக்களில் போய் இப்படி முறுமுறுத்து கெட்ட வார்த்தைலாம் பேசினோன்னு அவரும் அப்படி கெட்ட வார்த்தை பேசினாரா? அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆனார்னா இல்லை. அவர் நிதானத்தை காக்கிறார், அமைதியை காக்கிறார். அடுத்தாப்புல ஆண்டவர்கிட்ட போயிட்டு, அப்பா இவங்களுக்கு தண்ணீர் இல்லை, கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க. அவர் ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் அந்த லட்சம் மக்கள் எல்லாம் இந்த பிரச்சனையை சந்தித்த உடனே முறுமுறுக்கிறாங்க, மோசமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. மோசே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னா, ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறார், எப்படியாவது சரி பண்ணுங்கப்பா. இரு பிரிவினர், அத்தனை மக்கள், இங்கே மோசே, எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. மோசையோ, அப்பா ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது பார்த்து பண்ணுங்கப்பா, தண்ணீர் கசப்பாக இருந்தால் எப்படிப்பா குடிக்க முடியும்? ஆல்ரெடி 3 days there's no water. உங்களுக்கு தெரியும்ப்பா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் முடியும், உங்களுக்கு எல்லாம் கூடும், இது தண்ணீரை மதுரமாக மாற்று. உடனே ஆண்டவர் ஒரு மரத்தை காமிக்கிறார், அது போடு அப்படிங்கிறார். தூக்கி உள்ளே போடுறார். போட்ட உடனே அந்த அந்த மாறாவான தண்ணி, கசப்பான தண்ணி அவ்வளவு சுவையாக மாறுது. காணா ஒரு திராட்சரசத்தை போல மாறுது. உடனே எல்லாரும் குடித்தாங்களாம், பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சா? ஸோ பிரச்சனைகள் நேரத்தில் கெட்ட வார்த்தைகளை பேசுவதோ, அடிக்க பாய்வதோ, பயங்கரமாய் திட்டுவதோ, வெடித்து செதறுவதோ தீர்வல்ல. ஜெபிப்பதும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பது தான், தட்டுப்பாடை நீக்குவது தான், அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும்போது, ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது, இங்கே பணமே இல்லை, அது காசு இல்லை, இது காசு இல்லை, இந்த இஎம்ஐ கிடைக்க முடியல, அந்த கடனை கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்கு செலவு காசு கொடுக்க முடியல, எத்தனையோ செலவினங்கள் நாள்தோறும் வருது. ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ ஆயிரங்கள் செலவாகி கொண்டே போகிறது, லட்சங்கள் செலவாகி கொண்டே போகுது. அப்போது இதுக்கெல்லாம் தட்டுப்பாடாக இருக்குப்பா, என்ன பண்ணுவேன்? நீங்கள் தான் எனக்கு காசு தரணும், உங்களுக்கு தெரியாதுல்ல இவ்வளோ பணம் எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா ஜெபிச்சுக்கிறேன். உடனே அவர் அதுக்கு ஒரு வழியை காமிப்பார். ஒரு கூட்டத்தார் இல்லை இல்லைன்னு வெடித்து செதறி அப்படி சண்டை போட்டு தனக்கும் சேதத்தை விளைவித்து, எல்லாருக்கும் சேதத்தை விளைவிச்சு அப்படி அழிஞ்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கத்திலே மக்கள் ஜெபித்து அவர் சமுதிரத்தில் போய் கண்ணீர் வடித்து தங்கள் பிரச்சனைக்குரிய தீர்வை அவர்கள் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறாங்க. நாம் இந்த 2வது கேட்டகரியாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். எப்படியாவது பிரச்சனைக்கு தீர்வு, சண்டை போடுவதல்ல, கோபப்படுவதல்ல, வார்த்தைகளை கேவலமாய் பேசுவதல்ல, பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த தீர்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட மாத்திரமே இருக்கிறது.
அதுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு விளக்கரை உண்டு, கூலாக இருக்கணும். பிரச்சனை நேரத்தில் தட்டுப்பாடாக இருக்குது, தட்டுப்பாடுகள் நெருக்குங்கும் போது ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும், இரக்கத்துக்காய் கெஞ்சணும். அப்போ ஆண்டவர் நிச்சயமாக ஒரு இரக்கத்தை காமிப்பார். ஷுவர்லி காட் வில் ஓப்பன் அவே. கடவுள் நிச்சயமாக நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாசலை திறப்பார். எவ்வளோ பெரிதான பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து விடுவார். எவ்வளோ பெரிதான கஷ்டனாலும் அது ஒரு நிமிஷத்தில் மறைஞ்சிரும். தண்ணீர் இல்லைன்னு தான் சொன்னாங்க, கசப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் மதுரமான தண்ணீராய் மாற்றினார். குடிக்கிறதுக்கு அளவுக்கு போதுங்கன்னு அவர் சொல்லலை, டேஸ்டியாக மாற்றினாராம். God is always giving you best midst of your scarcity. அது இல்லை இது இல்லைங்கிற நேரத்தில் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது அது மிக சிறப்பானதாக இருக்கிறது. அதுதான் கடவுளுடைய ஜெனராசிட்டி. அவர் எப்போவுமே நமக்கு மிக சிறப்பானவைகளை தந்து சந்தோஷப்படுத்துகிறார். நாம் ஒரு பொழுதும் இப்படி அழிந்து விடாதபடி நாம் இந்த மோசே போல ஜெபித்து கண்ணீர் வடித்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிப்போம். அப்பொழுது வாழ்க்கை இன்பகரமானதாக இருக்கும். பிரித்துக்குரியவர்கள், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட மிக அற்புதமான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேள்விப்படும்படியாக கத்தாவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்கப்பா. எவ்வளோ அருமையான தெய்வம், எவ்வளோ அருமையான ஆண்டவர் கத்தாவே. உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ஐயா. இப்பொழுது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எல்லோருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரை. தோத்திரம் ஐயா. தட்டுப்பாடுகள் நிமித்தமாக குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, அடிபிடி, கெட்ட வார்த்தைகள், இது கூட வாங்கித்தர முடியலையா, அதை கூட வாங்கித்தர முடியலையா, நீலாம் என்ன தகப்பன், என்ன தாய், நீலாம் என்ன புருஷன், நீலாம் என்ன அண்ணன் அப்படின்னு சொல்லி குடும்பங்களில் பண தட்டுப்பாடுனால, தாழ்ச்சினால சண்டை, ஆண்டவர் அன்பு தாழ்ச்சினால சண்டை. உனக்கு இப்படி கூட பேசணும்னு தெரியாதா, எப்படி பேசணும்னு தெரியாதா, வீட்டில் வர ஆட்களை எப்படி ரிசீவ் பண்ணணும்னு தெரியாதா, உனக்கு ஏன் இவ்வளோ அறிவே இல்லை. நிறைய குடும்பங்களில் தட்டுப்பாடுகள் நிமித்தமாக சண்டைகள் சச்சரவாக இருக்குது ராஜா. அது நேரத்தில் சண்டை போடுவதோ, கெட்ட வார்த்தை பேசுவதோ, அடிக்க போவதோ ஆண்டவரை ஒரு பிரயோஜனத்தையும் ஏற்படுத்தாது. ஆண்டவரை மாறாக ஆண்டவரே, மோசே போல ஜெபிக்கிற பொழுது உமக்கு இந்த பிரச்சனையை தெரியப்படுத்துகிற பொழுது நீர் அதற்கு தீர்வை ஏற்படுத்துகிறீர். மாறாவை மதுரமாய் மாற்றுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இது நாளிலும் கூட ஆண்டவரை தோத்திரம் ஐயா. தட்டுப்பாடல் மத்தியில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் அனைத்து காரியங்களிலும் தேவைகளை சந்திக்கும்படியாக, அதிசயங்களை காண செய்யும்படியாக, அற்புதங்களை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையை விட்டு எல்லா நெருக்கடிகளும் மாறட்டும், மறையட்டும். புதிய காரியங்களை செய்யும், புதிய சந்தோஷத்தை தாரும், புதிய மகிழ்ச்சியை தாரும். இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா ஆண்டவர், என்ன வியாதியாக இருந்தாலும் அது மறையட்டும். எந்த கசப்பு, எந்த மாறாக இருந்தாலும் அது மறையட்டும். அதை உடைப்பதற்காக கல்வாரி மரத்தில் நீ தொங்கினீர். அந்த மரத்திலே தொங்குகிற பொழுது ராஜா, நீ எங்களை சாபங்களை முறித்தீர், கசப்புகளை முறித்தீர், எங்களை தட்டுப்பாடுகளை அழித்து விட்டீர். அதற்காக நமக்கு சோதரம். புண்கள் அப்படியே மறையட்டும், கட்டிகள் அப்படியே மறையட்டும், வீக்கங்கள் அப்படியே மறையட்டும். ஆண்டவர், அரிப்புகள் அப்படியே மறையட்டும். ஆண்டவர், ஒல்லியாக இருக்கிற கால்கள் நல்ல ஸ்ட்ராங்காக மாறட்டும். வீங்கி இருக்கிற கால்கள் அப்படியே நார்மலாக மாறட்டும். ஏசப்பா, இழந்து போன பலனை தார, மாடிப்படிகளில் ஏற, ஆண்டவரை வேலைகளை செய்ய, எவ்வளோ நேரம் நிற்க, ஓட, நடக்க பலந்தாரும். ஆண்டவரை தோத்திரம் ஐயா. ஆண்டவரை, விபத்துகளை சந்தித்த பிள்ளைகளை மறுபடியும் தூக்கி நிறுத்துங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு தாருங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா. பைக்கை வேகமாக ஓட்டி போகக்கூடாதுங்கிற நாணத்தை இப்பொழுது ஓட்டுகிறவர்களுக்கு தாருங்க. ஆண்டவர், விபத்தில் மரணங்கள் வராதபடி, சடுதியில் ஹார்ட் அட்டாக்குகள் வராதபடி, ஸ்ட்ரோக்குகள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா. தேவையற்ற உடம்பு வெயிட்டை குறைக்க கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா. வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு, வாத வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. கட்டிகளெல்லாம் மறைய பண்ணுங்கப்பா. ஆண்டவரை தோத்திரம், படிக்கிற காலத்தில் படிக்க முடியல, எனக்கா ஜெபிங்கன்னு சொல்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், போதையை விட முடியல, கெட்ட பழக்கங்களை விட முடியல, மொபைலில் அடிமைத்தனத்தை விட முடியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் விடுதலை தரணும்னு சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய கிருபை தாங்கட்டும், உடைய இரக்கம் தாங்கட்டும். கர்த்தருக்காக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். தூக்க முடியலையே, சாப்பிட முடியல, நடக்க முடியலையே, வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. பல வருடங்களாகி திருமணம் ஆகாமல், குழந்தை இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், வாகனம் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசப்பா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. வயதானோர் கிளி விழுந்தே விடக்கூடாது, எலும்பே முறிஞ்சிடக்கூடாது, நாசமோசங்களே வந்துடக்கூடாது. நீங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். இந்த கிருபை தாங்கட்டும், இந்த இரக்கம் தாங்கட்டும். சத்துடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஏறணும் ஆண்டவரை. நீங்கள் அப்படியே செய்வீங்க. நமக்கு சோத்திரம்.
உடைய கிருபையினாலே தாங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா, உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும் அத்தனை நாடுகளையும் ஆண்டவரை இந்திய தாய் திருநாட்டை மக்களையும் கூட ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாசிரிய திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற ஆண்டவரை அடைக்கலான் குறி முயலுள்ளத்தை ஜபத்தினாலும் காணிக்கிறேன் தாங்கிற எவ்வளோ நல்ல பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இப்படி தட்டுப்பாடுகள் சொன்னபடி நீக்கிறங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு சுத்தாடி அந்யோன்யைக்குள்ளாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாம். அல்லேலூயா. God bless you.